ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. கண்ணீர், கவலை, போராட்டம் இல்லையா? இதெல்லாம் தாண்டது ரொம்ப கஷ்டம். ஆனால் நமக்கு தேவையானது சந்தோஷம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்தில் இந்த பலவான முந்தி கட்டுற டாப்பிக்கை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரத்துடைய அங்கே 13வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பலவான முந்தி கட்டணும். உங்கள் முன்னாடி நிற்கிற சூழ்நிலை, உங்களுக்கு முன்னாடி நிற்கிற தேவை, உங்களுக்கு முன்னாடி நிற்கிற கடன் பாரம், உங்களுக்கு முன்னாடி நிற்கிற வியாதி, உங்களுக்கு முன்னாடி நிற்கிற பெரிய பலவான சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா தேவையான ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கும். முன்னாடி இருக்கிறத பார்க்காம எப்படி முன்னாடி இருக்கிற பலவான மேற்கொள்ள முடியும்? பின்னாடி இருக்கிறதையே பார்த்துட்டு பின்னானவைகளை நாடி முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போது முந்தினவைகளின் பூர்வமானவைகள் நினச்சிக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, லோத்தின் மனைவியை போல தான் இருக்கும். பின்னாடி இந்த சூழ்நிலைகளை திரும்பி பார்த்தா நம்மளால் அடுத்த சூழ்நிலைக்கு போக முடியாது, நின்றுருவோம். உப்பு தூணை போல நின்றுருவோம். லோத்தின் மனைவி அப்படி தான் நின்று போயிட்டான். தன்னுடைய சந்தோஷங்கள் இருந்ததான பூமியை விட்டுட்டு அவரால் வர முடியல. பின்னாடி திரும்பி பார்த்தா நின்றுட்டா. இன்னைக்கு வரைக்கும் நின்று தான் இருக்கு, நடக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையை அவரால் ஓவர் கம் பண்ண முடியல. இன்னைக்கு ஏன் இந்த வியாதியை ஓவர் கம் பண்ண முடியல? ஏன் இந்த தேவையை ஓவர் கம் பண்ண முடியல? என் வாழ்க்கையில் நடந்த இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்தை, இந்த சமாதானக்கேடான சூழ்நிலையை ஏன் என்னால் ஓவர் கம் பண்ண முடியலை அப்படின்னா, தேவ பிள்ளையே, நீங்கள் பின்னானவைகளையே நாடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு அழகாக எழுதுறாரு, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுறேன். அப்படிதான் அழகாக எழுதுறாரு. அந்த 14வது வசனத்தை அழகாக சொல்கிறாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இதுதாங்க நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாத்துலேயும் நம்மளால் சக்ஸஸாக இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. ஆனால் இந்த பலவான முந்தி போய்கிட்டே இருக்கணுமே தவிர, நான் பின்னாடி திரும்பி பார்த்துட்டேன்னா நின்றுட்டேன்னு அர்த்தம். எனக்கு முன்னாடி கோலியாத்து நிற்கிறான், நான் பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் என்ன அடிச்சிருவான். யுத்தத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, முதுகு காட்டிட்டு ஓடாத அப்படின்னு. ஏன்னா முதுகை காட்டிட்டு உடனே ஈஸியாக எதிரி நம்மளை அடிச்சிருவோம், நம்முடைய ஜீவன் போயிடும். பின்னாடி திரும்பி பார்த்து நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு அப்படியே ஸ்டன் ஆகி ஒரே இடத்துல நிற்கிறோம். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. முன்னாடியும் போகல, பின்னாடியும் போகல, ஆசீர்வாதத்தையும் பார்க்கல, சாபத்தையும் பார்க்கல. அப்படி ஒரு மாதிரி ஒரு லூப்புக்குள்ளே மாட்டின மாதிரி நின்றுட்டு இருக்கோம். எங்கேயுமே நம்மளை எஸ்கேப் ஆக முடியல. ஏன்னா பின்னானவைகளே யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த காரியம் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இது நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த அசம்பாவிதம் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. இன்றைக்கி நிறைய பேரோட திருமண வாழ்க்கை கூட இப்படி ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு, இது எனக்கு நடக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எத்தனை வருஷங்க இதே ரீசன் சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? இந்த பலவான எப்போ தான் நீங்கள் முந்தி கட்ட போகிறீங்க? பழசெல்லாம் மறந்துடுங்க. ஆண்டவர் அன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, தீர்க்க தரிசனமாக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்னைக்கே தோன்றும்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர். பழசையே நோண்டிட்டு இருக்கிறவர் கிடையாது. புதிய வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதம், புதிய ரட்சிப்பின் அனுபவம், புதிய ஆவியின் வரங்கள், இதெல்லாம் இன்னைக்கு தர்றதுக்கு ரெடியாக அவங்கள தேடி வந்திருக்கிறார். ஆண்டவரை தேடி வர்றீங்களா? இன்னைக்கு பழசெல்லாம் மறந்துடுங்க. அப்போ அவர் புஸ்தகம் பவுல் சொல்கிறார் இல்லையா, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்துடுறேன், முன்னானவைகளை நாடுறேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பலவான நீங்கள் முந்தி கட்டணும், முன்னாடி பாருங்கள், பின்னாடி பார்க்காதீங்க. பழசை யோசிக்காதீங்க, பழையவைகளை சிந்திக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போங்க, முன்னானவைகளை பார்த்து போங்க. கோலியாத்தே வந்து நின்னா கூட நீங்கள் ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதனால் பின்னானவைகளை மறந்துடுங்க. பழையசெல்லாம் மறந்துட்டு பரம அழைப்பை தேடி, முதலாவது இவருடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடி, அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு இருக்கிற இந்த பலவனை முந்தி கட்டணும்னா இவனை விட பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். தான் பரலோக ராஜ்யம். அதுதான் பரம அழைப்பு. நமக்கு தந்த அழைப்பு பெருசு, ரட்சிப்பு பெருசு. அதை பார்த்து ஓடிக்கிட்டே இருங்க. இந்த பலவான ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அசால்ட்டை மிதிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால் தேவ பிள்ளையே, நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் பழையவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போக போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். காட் பிளஸ் யூ.